மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் விளாக்ஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு துருவோட செகண்ட் பர்த்டே. ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கு. அதை பற்றி என்ன விளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னப்பா பண்ணுறோம் ஆஸ் யூஷுவல்? ஸோ எப்பயுமே நல்ல விஷயத்த கோலத்தோடு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்காக ரங்கோலி தான் போட்டுட்ருக்கிறோம். ஆமாம், ஏஞ்சி காலையில் இந்த வீராபுரம் முருகன் கோயிலுக்கு போவோம். போயிட்டு சாயந்தரமாக சின்னமாக வீட்லேயே கேக் கட்டிங் பிளான் நடக்குது. அவ்வளோதான்ப்பா எங்களோட பிளான். ஆமாம், பின்னாடி ஒருத்தன் அவன் கை வரிசையை காட்டிக்கிட்டு இருக்கான் கீழே. இவங்க அப்பா போட்டுட்ருக்காங்க. உள்ள ஒருத்தனை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் வெளியே வந்தானா இந்த கோலம் அலங்கோலம் ஆயிடும். அவங்க அப்பா இந்த கோலம் முடிகிற வரைக்கும் பேச மாட்டார், மௌன விரதம். கோல் உன் கோல் சூப்பராக இருக்குப்பா. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேற்று தான் படத்துக்கு போனேன். டூரிஸ்ட் ஃபேமிலி ஆக்சுவலி இவங்க ஆஃபீஸோட டீம் அவுட்டுன்னு சொல்லிட்டு தேர்ஸ்டே அன்றைக்கி அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு போயிருந்தாங்க. அதில் அந்த தாத்தா பாட்டி கேரக்டர் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு உடனே மெசேஜ் பண்ணாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கணுண்டி அந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் ஷோ புக் பண்ணிட்டு போனோம் ஒரு 11:45. ஆமாம், டூரிஸ்ட் ஃபேமிலி செம்ம படம். அந்த தாத்தா பாட்டி சீன்லாம் பார்த்து நான் அழுதுட்டேன். பக்கத்தில் மூசுன்னு அழுது சத்துக்கிட்டு இவங்க பலபலன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தன் அழ ஆரம்பிச்சிட்டோம். ஒரே கொஸ்டின்ஸாக இருக்கு. நீ யார்கிட்ட இருந்து கோலம் கற்றுக்கிட்ட? கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாட்ட இருந்து கோலம் போடுறதுல இருந்து கற்றுக்கிட்டேன். ஓகேடி தங்கம், அம்மான்னு ஒரு வார்த்தை வருதான்னு பாரு. ஃபஸ்ட்டு ஒயிட் கலர்லாம் போட்டு ஒயிட் கலர் எங்கெங்கே வரணும்னு போட்டு அடுத்து தான் கலர் கொடுப்பேன். எப்போ போடுவ நீ கோலம்? பெரிய பிள்ளையானே. ஓகே, சூப்பராக இருக்குது கோலம். காலைல ஏஞ்சி சாமி கும்பிட்டாச்சு. பர்த்டே பாய் துரு ஆதித்யா. ரெடி ஆயிட்டான். ஹலோ சொல்லு துரு. போலாம். கோலம் இவங்க கிட்ட இன்னும் இருக்கு. என்னப்பா இந்த டாய் வேணுமாப்பா அவனுக்கு? சாமியா சொல்லுங்க. வீராபுரம் முருகன் கோயில். நெக்ஸ்ட் எப்போவுமே எங்களோட ஃபேவரட் கன்னியம்மன் கோயில், அங்கே வந்தாச்சு நாங்கள். ஸோ இவங்க அப்பா டெக்கரேஷன் ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், இப்போ தான் வந்து வீடை க்ளீன் பண்ணி வச்சோம். இதோ சோஃபாவை தள்ளி போட்டுட்டு வீடை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே முடிக்கணும்னு தெரியலையே. இங்கே பாருங்க, ஒரு எழுத்து ஃபில் பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டான். இன்னும் இவ்வளோ நேரம் எங்கடா இருந்தா? இது டி ஓடுற டியாடா? என்ன டி காட்டுங்க. ஓகே, சமைக்க போகிறோம். இங்கே துரு பர்த்டேக்கு பிரியாணி வீட்லேயே சமைக்க போகிறோம். ஆமாம், சிக்கன்லாம் கட் பண்ண ரெடி பண்ணுறாங்க. வருணோட ஹெல்பிங் டெண்டன்சியா தூக்கிட்டு வரான். வைப்பா வைப்பா. அவர் நினைக்கிறது எப்படா இவங்க இடத்த முடிப்பேன். ஆமாடா, அரிசி தான். பூண்டு இஞ்சி அரைச்சாச்சு, தக்காளி வெங்காயம் அரைச்சிட்டு இருக்கோம். ஆனியன் டொமேட்டோ டெக்கரேஷன் போய்கிட்டு இருக்கு.
பலூன் ஊதிக்கிட்டே இருக்கிறோம், ஊதி முடிக்கவே முடியல. வந்துருச்சு. ஆனா கேக்க கட் பண்ண போற பர்த்டே பாய காணோம். Happy birthday to you. Happy birthday to you. நீ வாங்கிக்க அப்பதாட்ட நீ வாங்கிக்கணும். இங்க பாரு யாரு? வரங்க பாரு. சூப்பர். துரு கேக் கொடுக்க போறாங்க பாரு. அவங்க சாரி கலர் நல்லா இருக்கு வீடியோ. சூப்பர். ஆனா அத்தை சாரியும் அவங்க சாரியும் சூப்பரா இருக்கு வீடியோக்கு போட்டோக்கு. பல்லு கீழே விழுந்து எத்திருச்சு, கீழே விழுந்துட்டான், அதுல அப்படி தூக்கிடுச்சு பல்லு. ஆமா துரு தாத்தா ஃபயர் பண்ணுப்பா. நைட் டின்னர் போயிட்டு இருக்குது. துரு இங்க பாரு. துரு தியா எங்கன்னு கேளுப்பா. ஸோ வீட்லேயே பிரியாணி செஞ்சு மனமாக பண்ணோம். ஸோ மிச்சமே இல்லாமல் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே கரெக்டாக இருந்தது. எல்லாமே ரைத்தா, சிக்கன் கிரேவி எல்லாமே கரெக்டாக இருந்தது. சப்பாத்தி நம்ம மெனு என்னன்னு சொல்லவே இல்லைல்ல. குலோப் ஜாமுன் சாப்பிட்டது காட்டினியா? என்னென்ன மெனு? நான் தான் உங்களை காட்ட சொன்னேன், நீங்கள் காட்டவே இல்லை. குலோப் ஜாமுன், வாழைப்பழம், ஐஸ்கிரீம், பிரியாணி, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி இதெல்லாம் தான் மெனுவில் இருந்தது. ஸோ எல்லாமே வலிச்சாச்சு. ஸோ எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு. ஸோ ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.